ஆனா தனியோதினத்துக்கு ஹதீஸ்ல ஆதாரமும் கிடையாது. தனியோதினத்துக்கு ஹதீஸ்ல ஆதாரமே இதுக்கு ஒருத்தர் ஒரு ஆதாரம் என்ன தனியோதினத்துக்கு என்ன தெரியுமா? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, முஆத் உங்களை நான் மிச்சம் விரும்புறேன், நீங்க ஃபர்து தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்றது உடவானம். இப்ப கூட்டு துஆ ஒன்று இருக்க வேண்டாம், இதை விடாம ஓதுங்கன்னு நபி சொல்லிக்க மாட்டாங்களே என்று சொன்னார். அவர் விஷயம் விளங்காம எழுதிட்டார். முஆத் இப்னு ஜபல் மஅமூமாக தொழுகிறார் அல்ல, முஆத் இப்னு ஜபல் மதீனாவுடைய ஒரு மஸ்ஜிதுடைய இமாம். இமாமுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இது எங்க கண்டுபிடிச்ச வேண்டாம், இப்னு தய்மியா இத காட்டுறார். மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தவருக்கு ரசூலுல்லாஹ் அந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இமாமு தான் கற்றுக் கொடுத்தார். தனியா அவங்க துஆ கேட்கிற ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தொழுக முடிஞ்சா இந்த துஆவை அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக்ன்ற துஆவை நீ விட்டுடாதே, இத நீ இறுக்கி பிடிச்சிக்கோன்னு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்றாங்க. இதுக்கும் என்ன சொல்றாரு? இப்படி ஒன்றை காட்டுவாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக இருந்தான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கூட்டு துஆக்கு ஆதாரமாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சில மனிதர்களோட உள்ளத்துக்கு அப்படியே திரைய போடுறான். சத்தியத்தை விளங்குற பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். விளங்குதா? புடிவாதம் பிடிக்கிற ஆட்களுக்கு, விதண்டாவாதம் பிடிக்கிற ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் தெளிவா கொடுக்கிறது இல்ல. எனவே எவ்வளவு தெளிவா வருது? அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக், இறைவா அல்லாஹுவே எனக்கு நீ உன்னை ஞாபகப்படுத்துவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னுடைய அடியார்களில் இபாதத்திக் உனக்கு நல்ல முறையில் அமல் செய்வதற்கும் உரிய உதவியை எனக்கு செய்வாயாக. இமாமா இருந்தண்டு வாய் கூசாம சொல்றீங்களே, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பள்ளிக்கு இமாமா இருந்தாங்களா? அப்படியா வருது? இஷாவ நபிகளாரோட தொழுதுட்டு போய் அவங்களோட சமூகத்துல தொழுவிப்பாங்கன்னு வருது. அடுத்து 5 நேரத்தையும் தொழுவிப்பாங்கன்னு ஹதீஸ்ல வருதா? உங்களுக்கு காட்டேலுமா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுல வேற எப்படி வருது? இமாமுக்கு ரசூல் எப்படி சொல்லி கூட்டு துஆக்கு எப்படி சொல்லி கொடுத்துக்கணும்? அல்லாஹும்மா இன்னா அலா திக்ரிக, யா அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யதான் சொல்லி கொடுத்துருக்கணும். இமாமுக்கு கூட ரசூல் எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க? நீ தனியே ஓது, உனக்கு ஓது. அல்லாஹும்மா இன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். இமாமா இருந்தாலும் சரி, அவங்க தனியே தொழுதாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால மாமூமா தொழுதாலும் சரி, ரசூலை எப்படி ஓதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க? யா அல்லாஹ் எனக்கு, எங்களுக்குன்னு சொல்லி கொடுக்கல. விளங்குதா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நீ தொழுகைக்கு பின்னால் இறுக்கி பிடிச்சு கொண்டு தனித்தனிய துஆ கேட்கறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க.